Hello everyone, welcome back to Stars Classroom. இந்த வீடியோவில் B.Ed ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் சப்ஜெக்டான சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் குழந்தைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு சப்ஜெக்டில் இருந்து யூனிட் 2 டாப்பிக்கான வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் அண்ட் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடுல எஸ்பெஷலி தமிழ்நாடுல குழந்தைகளுக்கு எதிராக என்னென்ன வன்முறைகள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. காமனாக பார்த்தோன்னா ஒரு 5 மெயின் டைப்ஸ் ஆஃப் வைலன்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் வைலன்ஸ், உடல் சார்ந்த வன்முறை. ரெண்டாவது நம்ம பார்த்தோன்னா சைக்கலாஜிக்கல் வைலன்ஸ், உளவியல் சார்ந்த வன்முறை. தேர்ட் ஒன் வந்து எமோஷனல் அப்யூஸ் ஆன் சில்ட்ரன், குழந்தைகளின் உணர்வுகளுக்கு எதிரான வன்முறை. ஃபோர்த் வந்து செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் அப்யூஸ், பாலியல் சுரண்டல். ஃபிஃப்த்து பார்த்தோன்னா ஸ்பிரிச்சுவல் அப்யூஸ், மத துஷ்பிரயோகம். இதெல்லாம் வந்து ஒரு 5 மெயின் டைப் ஆஃப் வைலன்ஸ். இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் வைலன்ஸ், உடல் ரீதியான வன்முறை. இது வந்து எதனால் ஏற்படுதுன்னா குழந்தைகளை நம்ம அடிக்கிறதுனாலையோ மிதிக்கிறதுனாலையோ இல்லை அவங்கள குத்துறதுனாலையோ இல்லை வந்து அவங்கள தூக்கி எறிகிறது மூலமாகவோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் லைக் கத்தி, பிளேடு இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு அவங்கள நம்ம வந்து கட் பண்ணி விடுறதுனாலையோ ஃபிசிக்கலாக அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படுற அந்த வலிகளை தான் வந்து நம்ம ஃபிசிக்கல் வைலன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் வைலன்ஸ், யார் மூலியமாக எந்தெந்த இடங்களில் வந்து குழந்தைகளுக்கு இந்த வன்முறைகள் நடைபெறுது அப்படின்றத பார்க்கலாம். மெயினாக வந்து வீட்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ இல்லை ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டிடியூஷன்லையோ இல்லை இந்த கம்யூனிட்டி இந்த சொசைட்டி மூலியமாக தான் குழந்தைகளுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் வைலன்ஸ் வந்து நடக்குது. அண்ட் மெயினாக இது எந்தெந்த மெம்பர்ஸால் நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலியமாக அவங்களுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் வைலன்ஸ் நடக்கலாம். இல்லாட்டி அவங்களோட கேர் கிவர், குழந்தைங்களோட பாதுகாவலர் மூலியமாக இல்லை அவங்களோட டீச்சர் ஆசிரியர் மூலமாவோ இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ தான் அவங்களுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் வைலன்ஸ் ஏற்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கான்சிக்வன்சஸ் அண்ட் இம்பேக்ட். நம்ம வந்து குழந்தைகளை உடல் ரீதியாக துன்புறுத்துறதுனால அவங்க உடலில் நிறைய அடிகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வலிகளையும் அவங்க அனுபவிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க அனுபவிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாகவுமே நிறைய ப்ராப்ளம் வருது. அண்ட் அவங்கள வந்து நம்ம ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணுறது மூலியமாக அந்த குழந்தைங்களுக்கு பிகினிங் அவங்க சின்ன வயசில் இருந்து அது வந்து அவங்களோட லைஃப் லாங் வரைக்குமே சில பிரச்சனைகளை வந்து அந்த குழந்தைகளில் ஏற்படுத்துது. குழந்தைங்களுக்கு ஃபிசிக்கல் வைலன்ஸ் ஏற்படுறதற்கான காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு அளவுக்கு மீறின பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கறது. இது மூலயமா அவங்களுக்கு உடலில் காயங்கள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை ஏதாச்சும் சின்ன தவறு செஞ்சுருக்கும், பட் வந்து அதை டாலரேட் பண்ணிக்க முடியாமல் அதிக அளவு பனிஷ்மெண்ட்டை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. அதுக்கப்புறம் இன்அடிக்வேட் பேரண்டிங் ஸ்கில்ஸ், அதாவது வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைங்களை ஹேண்டில் பண்ண தெரியாமல் அவங்களுக்கு வந்து ஹெவியான பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் வித்தின் த ஃபேமிலி, அந்த குடும்பத்தில் அந்த குழந்தைகளோட குடும்பத்தில் உள்ளவங்களே அவங்களோட நாட்டினஸை வந்து டாலரேட் பண்ண முடியாமல் அவங்களுக்கு பனிஷ் பண்ணுறது இல்லை அவங்கள வந்து ஃபிசிக்கலாக துன்புறுத்துறது இன்னொரு ரீசனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சொசைட்டல் டாலரன்ஸ் ஆஃப் வைலன்ஸ், அதாவது வந்து இந்த சொசைட்டியில் உள்ள பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அவங்களோட குழந்தைகள் வந்து அவங்களோட அசட், அதை வந்து அவங்க என்னென்னாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் குழந்தைகளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த சொசைட்டியில் வந்து குழந்தைங்களுக்கு ஃபிசிக்கலாக ஏற்படுற வயலன்ஸுக்கான ரீசன்ஸ். நெக்ஸ்ட் வந்து லீகல் அண்ட் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ், குழந்தைகளை வந்து இந்த மாதிரி வயலன்ஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்காண்டி நிறைய கண்ட்ரீஸில் நிறைய லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்தியாவில் நம்ம பார்த்தோம்னா கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015 படி குழந்தைங்களை வந்து ஃபிசிக்கலாக எந்த பனிஷ்மெண்ட்டுமே கொடுக்கக்கூடாது அண்ட் வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் அவங்கள பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்தியாவிலையுமே இருக்குது. செகண்ட் ஒன் வந்து சைக்கலாஜிக்கல் அப்யூஸ், உளவியல் ரீதியான வன்முறைகள். இதுக்கான காரணங்களை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெர்பல் ஆர் எமோஷனல் டீக்ரேடேஷன், அதாவது குழந்தைங்களை வந்து அடிக்கடி தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்கள வந்து திட்டுறதோ இல்லை வந்து அந்த குழந்தைங்களோட அப்பியரன்ஸையோ இல்லை அவங்களோட எபிலிட்டிஸையோ அடிக்கடி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கறது மூலியமாவோ அந்த குழந்தைங்க சைக்கலாஜிக்கலாக நிறைய அஃபெக்ட் ஆவாங்க. செகண்ட் ரீசன் பார்த்தோன்னா ரிஜெக்ஷன் அண்ட் நெக்லெக்ட், குழந்தைங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்னாலையோ இல்லை டீச்சர்ஸ்னாலையோ இல்லை அவங்க கேர் கிவர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க மூலியமாவோ அடிக்கடி வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த குழந்தைங்க சைக்கலாஜிக்கலாக நிறைய அஃபெக்ட் ஆவாங்க. தேர்ட் ரீசன் என்ன பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம், குழந்தைங்களை வந்து அகெயின் அண்ட் அகெயின் சேம் விஷயத்த சொல்லி அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள்
2 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா, ஒரு குழந்தைய வந்து பக்கத்து வீட்டு குழந்தையோட கம்பேர் பண்ணி வந்து அவன் உன்ன விட பெட்டரா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அண்ட் அகைன் அதே சொல்லி அந்த குழந்தைய கிரிட்டிசைஸ் பண்றது மூலியமா இந்த குழந்தைங்களுக்கு சைக்காலஜிக்கலா நெறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இத தான் வந்து சைக்காலஜிக்கல் அப்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, ஐசோலேஷன் அண்ட் கன்ஃபைன்மென்ட். குழந்தைங்கள வந்து வேணும்னே தனிமைப்படுத்தி வைக்கிறது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர விடாம, இல்ல இந்த சொசைட்டில யார் கூடயுமே பேச விடாம, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட கூட இன்டராக்ஷன் பண்ண விடாம, அவங்கள வந்து தனிமைப்படுத்தி வைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து லோன்லினஸ், ஆங்ஸைட்டி அதுக்கப்புறம் வந்து இன்னும் வளர வளர இந்த சொசைட்டில வந்து அவங்களுக்கு பேசவே தெரியாம ஆகி சைக்காலஜிக்கலா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து டெரரைசிங் அண்ட் த்ரெட்டனிங். குழந்தைங்க வந்து ஏதாச்சும் நாட்டினஸ் பண்ணும்போது அவங்கள வந்து த்ரெட்டன் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், பேரண்ட்ஸே குழந்தைங்க ஏதாச்சும் வேண்டாத வேலை பார்க்கும்போது அவங்கள வந்து உன்னை நான் ரூம்ல லாக் பண்ணி வச்சிருவேன், இல்லை உன்னை வந்து கட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்டா சேம் திங்கை சொல்லி அவங்கள வந்து த்ரெட்டன் பண்றது வந்து சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து கிரியேட் பண்ணும். 7th ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, வித் ஹோல்டிங் லவ் அண்ட் அஃபெக்ஷன். குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு வேண்டிய லவ், அஃபெக்ஷன், எமோஷனல் சப்போர்ட் இந்த மாதிரி எதையுமே கொடுக்காம இருக்கிறதுனால அந்த குழந்தைங்க இந்த சொசைட்டியில் வளரும்போது மற்றவங்க கூட எப்படி வந்து ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இந்த சொசைட்டியில் கடைசி வரைக்கும் ஒரு லோன்லியான லைஃப் தான் வந்து வாழுவாங்க. இதுவுமே அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக நிறைய இஷ்யூஸை வந்து கிரியேட் பண்ணும். அந்த எமோஷனல் அப்யூஸ் ஆன் சில்ட்ரன். உணர்வுகளுக்கு எதிரான வன்முறைகள் இதுவுமே கிட்டத்தட்ட சைக்காலஜிக்கல் அப்யூஸ் மாதிரி தான். இந்த எமோஷனல் அப்யூஸுக்கான ரீசன்ஸ் என்னலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம் அண்ட் ஹியூமிலியேஷன். குழந்தைங்களை வந்து கான்ஸ்டன்டா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து அவங்க தனியா இருக்கும்போதா இருக்கலாம், இல்ல கிளாஸ் ரூம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு மத்தியில ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எழுப்பி விட்டு உனக்கு வந்து சுத்தமா ரீட் பண்ணவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்டா அதே சொல்லி அந்த குழந்தையை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அது வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மாதிரி ஷேம் ஃபீலிங்கை கொடுக்கும், ஒரு மாதிரி கில்ட்னஸ் கொடுக்கும், நம்மளுக்கு வந்து ஒன்றுமே தெரியலை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்து எமோஷனலாக அந்த குழந்தை வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணும். செகண்ட் ரீசன் வந்து பிளேமிங் அண்ட் ஸ்கேப் கோட்டிங். குழந்தைங்க செய்யாத தப்புக்கு அவங்கள பிளேம் பண்ணுறது, இல்லை அவங்கள மீறி நடந்த ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்கள வந்து ஸ்கேப் கோட்டாக மாட்டி விடுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து குழந்தை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கேட்டு அடம் பிடிக்கும், பேரண்ட்ஸ் வந்து வாங்கி தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் குழந்தை ஓவராக அடம் பிடிக்க போத் பேரண்ட்ஸ் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தையோட அம்மா அப்பா வந்து நீ தான் இதுக்கு ரீசன் குழந்தை அடம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. பட் வந்து ஃபைனலாக அதுக்கு ரீசனாக குழந்தைய தான், நீ ஒன்னால தான் சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து பிளேம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிளேம் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து எமோஷனலா ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் ரீசன் வந்து ரிஜெக்ஷன் அண்ட் நெக்லெக்ட். குழந்தைங்க வந்து சம்டைம்ஸ் நிறைய ரொம்ப பாசமா பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஓடி வரும். பட் வந்து அந்த டைம் அம்மாவோ அப்பாவோ ஏதாச்சும் டென்ஷனா இருந்தாங்கன்னா குழந்தைய கிட்ட வர விடாம விரட்டி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ற டைம்ல எல்லாம் ரிஜெக்ட் பண்ணும்போதெல்லாம் அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகும். அண்ட் அந்த குழந்தை இன்னொன்று எப்படி ஃபீல் பண்ணும்னா, நம்ம மேல யாருக்குமே பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து ஃபீல் பண்ணும். இதுவும் வந்து குழந்தைங்க மத்தியில் எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் ஃபோர்த் டைப் ஆஃப் அப்யூஸ் என்னன்னா, செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் அப்யூஸ், பாலியல் சுரண்டல். இதுக்கான ரீசன்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சைல்ட் பார்னோகிராஃபி. குழந்தைங்களை வச்சு பான் வீடியோஸ் மேக் பண்ணுறது. இதை பார்க்குறவங்களுக்கு வந்து குழந்தைங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி குழந்தைங்களுக்கு வந்து செக்ஷுவல் டார்ச்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க. செகண்ட் ரீசன் வந்து சைல்ட் செக்ஸ் டிராஃபிக்கிங், செக்ஸ் ஒர்க்ஸுக்காண்டி குழந்தைங்களை வந்து கடத்துறது. நெக்ஸ்ட் வந்து சைல்ட் ப்ராஸ்டிடியூஷன், பணத்துக்காண்டியோ இல்லை ஏதோ ஒரு தேவைகளுக்காண்டியோ குழந்தைகளை வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துறது. நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இப்போ வந்து சின்ன குழந்தைங்க கூட மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த குழந்தைங்க கூட மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே மேனிப்புலேட் பண்ணி அடிக்டிவாக ஆகி அப்புறம் வந்து செக்ஸுக்கு வந்து அவங்கள யூஸ் பண்ணுறது தான் வந்து ஆன்லைன் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஃபிஃப்த் ஒன்று வந்து சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ். குழந்தைங்கள வந்து அவங்க பண்ணுறது வந்து தப்பு அப்படின்னு தெரியாமலே, அவங்க பண்ணுறது வந்து செக்ஷுவல் ரிலேட்டடான ஒரு விஷயம் அப்படின்னு தெரியாமலே அவங்கள வந்து செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறது. அப்புறம் சிக்ஸ்த் ஒன்று வந்து சைல்ட் செக்ஷுவல் க்ரூமிங். குழந்தைங்க கூட நல்லா பேசி பழகி ஒருத்தவங்களோட நீட்ஸுக்காண்டி செக்ஷுவலாக அந்த குழந்தைங்கள வந்து யூஸ் பண்ணுறது. செவன்த் வந்து சைல்ட் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் மெட்டீரியல்ஸ். குழந்தைங்கள வந்து செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணும்போது அதை வந்து அவங்களுக்கே தெரியாமல் ஃபோட்டோஸ், வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்து அதை மற்றவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சைல்டை வந்து இந்த மாதிரி செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறது. இதுவும் ஒரு கைண்டு. இதெல்லாம் தான் செக்ஷுவல் அப்யூஸ்.
ஃபிஃப்த் அப்யூஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் அப்யூஸ், மத துஷ்பிரயோகம். இத வந்து யார் பண்ணுவான்னா, ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், அதாவது வந்து ஒவ்வொரு ரிலிஜியனோட லீடர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க பண்ணலாம். இல்ல சர்ச்லயோ, இல்ல டெம்பிள்லயோ, இல்ல மாஸ்க்லயோ வச்சு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல குழந்தைங்கள அப்யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குழந்தைங்கள பலியிடுறது, இல்ல குழந்தைங்கள வந்து நெறைய டைம் அவங்களோட விருப்பமே இல்லாம ஃபாஸ்டிங் விரதம் இருக்கிற வைக்கிறது. இந்த மாதிரி பண்றதுமே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்யூஸ் தான். குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லா எத பண்ண வச்சாலுமே வந்து அது ஸ்பிரிச்சுவல் அப்யூஸ் தான். இதெல்லாம் யாரெல்லாம் பண்ணலாம்னா, குழந்தைங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணலாம். இல்ல வந்து ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் பண்ணலாம். இல்ல வந்து அந்த சர்ச்லயோ, இல்ல டெம்பிள்லயோ இருக்கிற அந்த ப்ரீஸ்ட் அவங்க பண்ணலாம். அவங்க மூலியமா தான் இந்த ஸ்பிரிச்சுவல் அப்யூஸ் வந்து குழந்தைங்களுக்கு நடக்க நெறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அப்யூஸ் ஆஃப் ட்ரஸ்ட். குழந்தைங்களோட ட்ரஸ்ட்ட வந்து பிரேக் பண்றது. இத யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட டீச்சர், அப்புறம் வந்து அவங்களோட ஸ்போர்ட்ஸ் கோச், இல்ல ஸ்கவுட் லீடர், ஃபெய்த் லீடர், இந்த மாதிரி யாராச்சும் தான் பண்ணுவாங்க. அண்ட் வந்து அதிக அளவு இந்த ட்ரஸ்ட்ட பிரேக் பண்றது வந்து புல்லியிங் மூலியமா அந்த குழந்தைங்களோட கான்ஃபிடன்ஸே போகுதுன்னு சொல்றாங்க. அந்த குழந்தைங்கள வந்து புல்லி பண்றது, அவங்கள வந்து கிண்டல் பண்றது, இமிட்டேட் பண்றது, இந்த மாதிரி பண்றது மூலியமா அந்த குழந்தைங்களுக்கு அவங்க மேல இருக்கிற ட்ரஸ்ட் வந்து பிரேக் ஆகுறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிமினேஷன். குழந்தைங்க கிட்ட வேறுபாடு காமிக்கிறது. இந்த வேறுபாடுகள் நம்ம எதை பேஸ் பண்ணிலாம் காமிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து கேஸ்ட், ஜாதி அடிப்படையில வந்து அவங்க கிட்ட வேறுபாடு காமிக்கிறது. ஒரு குழந்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு கிளாஸ் ரூம்ல இன்னொரு குழந்தைய வந்து ஒதுக்கி வைக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், கேர்ள்ஸ் பாய்ஸை பிரிச்சு டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்றது. தேர்ட் வந்து டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ரிலீஜியன் ஆர் பிலீஃப், மத அடிப்படையில குழந்தைங்க கிட்ட வேறுபாடு காமிக்கிறது. அப்புறம் ஃபோர்த் ஒன் வந்து டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ், அதாவது குறைபாடுகள் உள்ள குழந்தைங்க கிட்ட அவங்க கிட்ட வந்து வேறுபாடு காமிக்கிறது. அப்புறம் ஃபிஃப்த் வந்து சோஷியோ எக்கனாமிக் டிஸ்கிரிமினேஷன், ரிச்சா இருந்த குழந்தைங்க கூட நல்லா பேசிட்டு புவரா இருக்கிற குழந்தைங்களை ஒதுக்கி வைக்கிறது. இதுவும் ஒரு வகையான வேறுபாடு. சிக்ஸ்த் வந்து டிஸ்கிரிமினேஷன் வித் இன் த ஃபேமிலி, குடும்பத்துக்குள்ளே குழந்தைங்க கிட்ட வேறுபாடு காமிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்காம செகண்ட் பார்ன் சைல்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரொம்ப செல்லமா வளர்க்குறது. இந்த மாதிரி விஷயங்களும் வந்து வேறுபாடுகளுக்கு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய விஷயத்துல நம்ம குழந்தைங்க கிட்ட வேறுபாடு காமிக்கும் போது அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலாகவும் எமோஷ்னலாகவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். சைல்ட் நெக்லெக்ட், குழந்தைகளை வந்து ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி புறக்கணிக்கிறது இல்லை ஒதுக்கி வைக்கிறது. நம்மளுக்கு வந்து ஒரு 5 டைப் ஆஃப் நெக்லெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் நெக்லெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து உடம்புல காயம் இருந்துச்சுன்னா அந்த காயம் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி அந்த குழந்தைங்களை தொடாமல் டச் பண்ணாமல் ஃபிசிக்கலாக அவங்கள ஒதுக்கி வைக்கிறது. நெக்ஸ்ட் வந்து எமோஷ்னல் நெக்லெக்ட், குழந்தைங்களுக்கு வந்து உளவியல் அடிப்படையில் அவங்கள ஒதுக்கி வைக்கிறது. அவங்களுக்கு வந்து தேவையான பாசத்தை காமிக்காமலோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறது. தென் மெடிக்கல் நெக்லெக்ட். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா சூப்பர்வைசரி நெக்லெக்ட். இது வந்து என்னன்னா நம்மளை விட பெரியவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு குழந்தைங்களை ஒதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது. சுப்பீரியராக இருக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. அப்புறம் ஃபைனலாக எஜுகேஷ்னல் நெக்லெக்ட். இதில் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான படிப்பை கொடுக்காம அவங்களுக்கு தேவையான பேசிக் எஜுகேஷனே கொடுக்காம அவங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒதுக்கி வைக்கிறது தான் வந்து இந்த எஜுகேஷ்னல் நெக்லெக்ட். இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக கிளாஸ் ரூமையுமே நம்ம சொல்லலாம். கிளாஸ் ரூமில் வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு படிக்காத ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒதுக்கி வைக்கிறதுமே வந்து ஒரு எஜுகேஷ்னல் நெக்லெக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து ட்ரக் டிபெண்டன்சி அமாங் சில்ட்ரன். குழந்தைங்க வந்து ஏதாச்சும் ஒரு ட்ரக்ஸுக்கு, போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கஹால். குழந்தைங்க வந்து ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணால் அவங்களுக்கு வந்து அது அவங்க உடம்புல கான்ஸ்டண்ட்டாக அவங்க குடிக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கிரியேட் பண்ணும். அவங்க வந்து அதுக்கு ஒரு அடிக்டிவாகவே மாறிடுவாங்க. அதே மாதிரி தான் டொபாக்கோ, லைக் சிகரெட்ஸ், அந்த மாதிரி மற்ற ஸ்மோக்ஸ் அவங்க ஸ்மோக் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து இன்ஹலன்ஸ், அவங்களுக்கு வந்து பிடிச்ச ஸ்மெல்ஸ் எல்லாம் இருக்கும், பட் வந்து அதில் ஏதாச்சும் கெமிக்கல்ஸ் இருக்கும். அதை கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து இன்ஹேல் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சில க்ளூஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பெயின் தின்னர்ஸ், இன்னும் சம் பீப்புளுக்கு வந்து சில கேஸஸை வந்து ஸ்மெல் பண்ண ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கேஸஸுமே நிறைய இன்ஹலேஷன், நிறைய ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிகேஷன்ஸ். சில மெடிசன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு அடிக்டிவாக இருக்கும். அந்த மெடிசனை வந்து கான்ஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெயின் கில்லர்ஸ் சில பேர் வந்து கண்டினியூஸாக எடுப்பாங்க. இந்த பெயின் கில்லர்ஸை வந்து அவங்க கண்டினியூவாக எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அது நிறைய சைட் எஃபெக்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கேனபீஸ், அதாவது வந்து கஞ்சா இலை, வீடு இருக்குல்ல, அதை நம்ம வந்து எடுத்துக்கிறதுமே வந்து நம்மளுக்கு ஃபிசிக்கலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். அதுவுமே வந்து ஒரு அடிக்டிவான ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் வந்து ஸ்டிமுலன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கொக்கைன், அந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுமே வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஓபியாய்ட்ஸ். ஓபியாய்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஹெராயின் வச்சுக்கலாம். இந்த ஹெராயினை வந்து குழந்தைங்க இன்டேக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அவங்களோட வளர்ச்சியிலையோ இல்லை பிரெயின் வளர்ச்சியிலையோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ வந்து ட்ரக்ஸை வந்து குழந்தைங்க கிட்ட கொடுக்காம அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். எந்த விதமான ட்ரக்கையுமே வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது.
ஃபர்ஸ்ட் வந்து அப்யூஸ் என்னன்னு பார்த்தா, ஜுவனைல் டெலின்குவென்சி அதாவது வந்து சிறார் குற்றங்கள். குழந்தைங்க வந்து சின்ன வயசுலயே கொலை, இல்ல திருட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதுக்கு மோஸ்ட்டா யாரெல்லாம் காரணம்? ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி. நெக்ஸ்ட் வந்து இந்த சொசைட்டி. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரீசனா இருக்கலாம். ஃபோர்த் வந்து அவங்க ஸ்கூல் என்விரான்மென்ட் இருக்கலாம். அப்புறம் வந்து சிக்ஸ்த் ஒன் வந்து மீடியா. நெறைய மூவிஸ் பார்க்கறது மூலியமாவும் இந்த குழந்தைங்களுக்கு வந்து மர்டர் பண்ணிரலாம், இல்ல திருடிரலாம் அப்படின்ற ஒரு தாட்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ். குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு இண்டிவிஜுவலாவே தவறு செய்யறதுக்கு தோணலாம். என்னெல்லாம் பார்த்தோம்னா, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது ஆன்லைன் அப்யூஸ். குழந்தைங்கள வந்து ஆன்லைன் மூலியமா அப்யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எல்லா குழந்தைங்களுமே மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்றாங்க. அது மூலியமா அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சு, அவங்கள வந்து அப்படியே அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து, அவங்கள வந்து அப்படியே ஒரு மாதிரி அடிக்டிவா மாத்தி, அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணி மிரட்டுறது, அவங்க கிட்ட வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து மணி வாங்குறது, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்யூசஸ் வந்து நெறைய நடக்குது. இதெல்லாம் தான் ஆல் டைப்ஸ் ஆஃப் அப்யூசஸ் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிறதுல. ஸோ இப்ப எல்லாருக்குமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அப்யூசஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.